ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முஸ்லீம்ஸ்கள் அதிகமாக செய்யக்கூடிய தேங்காய் சோறு. தொண்டி, அருப்புக்கோட்டை, திருமங்கலம் இந்த மாதிரி ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்யாண விருந்தில் பிரியாணிக்கு பதிலாக இந்த தேங்காய் சோறை தான் அதிகமாக போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய எம்மியான தேங்காய் சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சீரக சம்பா, பாஸ்மதி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3½ கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா, மல்லி, புதினா இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. சாரி, அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். 3½ கப்பு அரிசிக்கு 7 கப் தேங்காய் பால் நம்ம ஊற்றணும். இதில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊற்றணும். இப்போ கரெக்டாக நான் 7வது கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் விரைச்சி போய் இருக்காது. இதில் லெமனோ தயிரோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தை வதக்குறதும் தேவைப்படாது. இந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் பால் கொதித்து வந்துடவே கூடாது. இது கொதித்து வந்துச்சு அப்படின்னா அது திரஞ்சு போயிடும். அதனால் கொதிக்கக்கூடாது. தண்ணியும் கரெக்டாக ஊறி இருக்கணும். அதாவது அதை நம்ம அடுப்பை வைக்கும்போது இதை ஊற வச்சா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இது பாருங்கள், இப்படி நுரை கொதித்து வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் போதும். இது தளதளலாம் கொதிக்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்காது. இப்போது லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், திரையவே இல்லை. நம்ம ஊற்றின தேங்காய் பால் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உப்பு போட்டிருக்கனால திரையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அரிசியை நல்லா இருத்துட்டு வந்துட்டேன். அதாவது தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துடலாம். நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். பாருங்கள், நான் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்ருக்கேன். சேர்த்து முடிச்சுட்டு நம்ம இதை கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியமாக இருக்கக்கூடியது. எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு சரியாக வரும். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லேசாக கிண்டி விட்டுக்குருவோம். அதிகமாக கிண்டி விட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. சாப்பாடு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ தேவைக்கு மட்டும் கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வெயிட் பண்ணுவோம். அது லேசாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவு ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரை போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3 விசிலு. பழைய அரிசி புது அரிசி எதுவாக இருந்தாலும் 3 விசில் விடுங்க. கரெக்டாக தான் இருக்கும். அடியும் பிடிக்காது, சாப்பாடு நல்லா இருக்கும். இந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே மேலே வந்திருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறது. அது மட்டும் இல்லை, வீடே ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த சாப்பாடு செய்யும்போது. சீரக சம்பாவில் செஞ்சால் இன்னுமே ரொம்ப மணமாக இருக்கும். நான் சாப்பாட்டு அரிசியில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னை நம்பி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக அடியிலேருந்து உதுத்து விட்டு மேலே போட்டிங்கனாவே ரொம்ப அழகாக வரும். இதில் நிறையா அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். முஸ்லீம் வீடுகளில் பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. இது கூட நாங்கள் இன்றைக்கி எங்களோட லன்ச் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் தால்சா வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தது சுக்கா. அது பீஃபில் செஞ்சக்கூடிய சுக்கா. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெங்காய சம்பல் வச்சு இன்றைக்கி நாங்கள் மதிய சாப்பாடை சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.